மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, என் பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். எதிர்பாராத இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நாம் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் நாம் நம் உறவுகளையும் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் கல்வியையும் இழந்திருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அனைத்தையும் எதிர்கொண்டு சிறப்பு நிலைக்கு நாம் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 586 நாட்களுக்கு பிறகு மாணவ செல்வங்கள் பேரிரைச்சலையும் புன்னகை தவழும் முகங்களும் துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய காட்சிகளும் மாணவர்களுடைய வழக்கமான நிலையிலிருந்து புதிய நிலைக்கு வந்து கொண்டிருப்பதை ஆசிரியர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளோடு அவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற எரிந்து கரையும் தீக்குச்சிகளாக எங்களையே முழுமையாக தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். விளக்கின் ஒளியாய் மாணவர்கள் வளர பிரகாசிக்க நாங்கள் அறிவு தீபத்தை அவர்களுக்கு நாங்கள் ஏற்றுகிறோம். வாருங்கள் மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, நாம் ஒவ்வொருவரும் இணைந்து கல்வி தீபத்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுவோம். தீபாவளி திருநாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றோம். மாணவ செல்வங்களே, விபத்தில்லாத தீபாவளியை இனிதாய் கொண்டாடுங்கள். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தகதகவென ஒளி வீசும் தீந்தமிழே, கொற்கை போற்றிய கொங்கு தமிழே, இனிக்கும் இனிமை தமிழே, நண்பனை போன்ற நற்றமிழே. தமிழே, நீ விதையல்ல, செடியல்ல, மரமும் அல்ல, நீயே எங்கள் வாழ்வின் வேர், எங்கள் உயிருக்கு நேர் என்று அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி தீபாவளி திருநாள் குறித்த என் எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தீமையை ஒழித்த நாள், நன்மையை நிலைநாட்டிய நாள், மாணவர்கள் எண்ணத்தில் இன்பத்தை விதைத்த நாள், அழுக்கை நீக்கிய நாள், தீபங்களை ஏற்றி நாட்டை ஒளிரச் செய்த நாள். தீப திருநாள், தீபாவளி திருநாள் வசந்த இரவில் வரும் நாள். அந்த நாளில் நாம் பட்டாசுகளை வெடித்து மகிழ்கிறோம். பட்டாசுகளை வெடிப்பது என்பது சிறிதளவு இன்பம்தான். அந்த சிறிதளவு இன்பம்தான் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பசுமை பட்டாசுகளை வெடியுங்கள். அரசின் உத்தரவுகளை முடிந்தளவு கடைபிடியுங்கள். சாதி மத வேறுபாடின்றி எல்லாராலும் கொண்டாடப்படும் நாள் தீபாவளி திருநாள். இந்த கொரோனா வைரஸ் உலகிற்கு வந்த மிகப்பெரிய சோதனை. இந்த கொரோனா என்ற அரக்கனின் கோர தாண்டவம் சற்றுதான் குறைய தொடங்கியுள்ளது. பேரிடர் காலம் ஒளிந்து நாட்டு மக்களின் வறுமை குறைந்து எல்லோரும் இன்பத்துடன் வாழ இந்த தீபாவளி திருநாள் அடித்தளமிடட்டும். நம்மில் அன்பு பெற